வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேக்ட்ரி டாஸ்கில் ஒஸ்ட் ஒர்க்கர் பெஸ்ட் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து எண்ட் ஆஃப் த டே சொல்லுவாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய விஷயங்கள் ஃபேக்ட்ரி டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டையில் போய் முடிகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட் யார் பெஸ்ட் யார் அப்படின்றத வந்து சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு டவுட் வந்துருச்சு. மேபி இதை பேஸ் பண்ணி நம்மளை வந்து பெஸ்ட் ஒர்ஸ்ட்டுக்கு குத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சா என்னன்னு தெரியல. சத்யா வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கேட்குறாரு, ஒஸ்ட்டு பெஸ்ட்டு அந்த பர்டிகுலர் விஷயம் வேண்டாமே, ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து எங்களோட ஃபுல் இன்புட் வந்து கொடுப்போம். ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணால் தான் வந்து நம்மளோட சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறதா இருக்கட்டும் எல்லா விஷயமே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறது மூலமாக தான் வருது. ஸோ இது எல்லாரையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. நாளைக்கு நாங்கள் இன்றைக்கி ஒர்க் பண்ணலன்னா நாளைக்கு நீங்களும் எங்களை பழி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் நாங்கள் பெஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணுவோம். அதனால் இந்த ஒர்க்கு பெஸ்ட் ஒர்க்கர்லாம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சலுகைகள் கிடைக்கும். அது வந்து அவருக்கு அட்வான்டேஜ் தானே. அது நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜ். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷைன் ஆவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் 7 பேர் இருக்கீங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட யூனிட்டில் வந்து அதாவது நீங்கள் ஒரு யூனியனில் வந்து யார் எது சொன்னாலும் கேட்காத ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை மேனேஜ்மெண்ட் சொல்கிற விஷயத்தை கேட்காதவங்களாக இருக்கலாம், அண்ட் தென் ஹெல்மெட் போடாமல் இருக்கலாம், இந்த மாதிரி யூனிஃபார்ம் போடாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட்ஸை தான் வந்து பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணோம். இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு வந்து அது கொடுக்கப்பட்ட டாஸ்க், நாங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரயான்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெனிஃபிட் வந்து பர்டிகுலர் டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒர்க்கர் அப்படின்றதுக்கு பதிலாக எங்கள் யூனியனுக்கே அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. பட் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து தெளிவாக சொல்கிறாங்க அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சொல்யூஷன் கொடுக்கல அப்படின்னா இது வந்து நீண்டுகிட்டே போகும்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து எழுந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒஸ்ட் வந்து சூஸ் பண்ணியே ஆகணும். ஒஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித கியாஸும் வந்து ஏற்படக்கூடாது ஒர்க்கர்ஸ் மத்தியில், அண்ட் தென் ஒர்க்கர்ஸ் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் பிட்வீனில் அப்படின்ற கேட்டகரியில் அதை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அன்றாட வேலைகளை வந்து நம்ம அழகாக பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி பெஸ்ட்டாக வரவங்களுக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ், இந்த டாஸ்கில் அவங்க நல்லா பண்ணதாக இருக்கும். அண்ட் தென் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேமை விளையாட மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து முத்துக்குமரன் சொல்லி இதோட இதை முடிச்சுக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு யூனியன் லீடர் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லி அனுப்புங்க, மேனேஜ்மெண்ட்டை வந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி, மேனேஜ்மெண்ட் கூட சேர்ந்து நம்ம கலந்துரையாடல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மீட்டிங் வந்து கலைக்கிறாங்க. ஸோ தட் இதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் டாஸ்க் எந்த மாதிரி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.